போறோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ எப்படி பை பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் இப்ப க்ரோ ஆப் யூஸ் பண்றேன். இந்த க்ரோ ஆப்ல இருந்து எப்படி ஒரு ஸ்டாக்ஸ வந்து பை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் க்ரோவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ள என்டர் ஆனோனே வந்து ஃப்ரண்ட் பேஜ் இதுதான். ஸோ இதெல்லாம் நான் சர்ச் பண்றேன். நிஃப்டி 50ய கிளிக் பண்றேன். நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற கம்பெனிஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றது லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்கு. நிஃப்டி 50ஸோட கம்பெனிஸ். ஸோ அதில எஸ்பிஐ வந்து இன்னைக்கு நான் வாங்கலாம்னு இருக்கேன். வாங்குறதுக்கு முன்னாடி அதோட சார்ட் பேட்டர்ன், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் ஆயிருக்கும். அத நம்ம பார்க்கலாம். இப்ப இதோட 1 ஹவர் சார்ட். இத வந்து நான் ட்ரா பண்ணி, இங்க எங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் வந்து ட்ரா பண்ண போறேன். சப்போர்ட் வந்து 784, 85 கிட்ட இருக்கு. ஸோ அங்க ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. ஏன் இந்த சப்போர்ட் வந்து ட்ரா பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு சப்போர்ட்லயுமே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒண்ணு மேல போறதுக்கோ, இல்ல பிரேக் பண்ணிட்டு கீழ வர்றதுக்கோ சான்ஸ் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து பிரேக் பண்ணாம, இல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பேட்டர்ன் நான் ட்ரா பண்றேன். ஸோ இந்த பேட்டர்ன பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த ஹைக்கு வந்து போகும்னு நினைச்சு நான் வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படி வாங்குறது அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்பிஐல நான் வாங்க போறேன். எதுக்கு வாங்கணுன்றது தெரியணும்ல. அதுக்காக தான் இந்த சார்ட் பேட்டர்ன நான் போட்டு காமிக்கிறேன். இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பை பண்ணலாம்? இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளோ? இதோட நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கு? யார் எவ்வளோ வச்சிருக்காங்க? எவ்வளோ வந்து ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க? ரீட்டெய்லர்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க? இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில வந்து பார்த்துக்க முடியும். என்னோட அக்கவுண்ட்ல வந்து ரூ. 1979 பேலன்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு வந்து ரூ. 1582 ரெக்வயர்ட் தேவைப்படுது. 2 ஸ்டாக் வந்து வாங்குறதுக்காக. இல்ல அட் த மொமெண்ட்ல மார்க்கெட் வந்து நான் பை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பை பண்ணிருவேன். கிளிக் பண்ணி பை பண்ணிடுறேன். பை ஆயிடுச்சு. ஹோல்டிங்க்குள்ள வருது. ஸோ ஹோல்டிங்ல லைவ் மார்க்கெட்ல வாங்குனனால நமக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க பாருங்க எஸ்பிஐ ஷேர் வந்து 2 வாங்கியிருக்கேன். 2 ஷேர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதோட ஆர்டருமே வந்து இங்க இருக்கு. 2 பை பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பை பண்ணியிருக்கோம்? ஸோ மாறிக்கிட்டே இருக்கு. மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல மேலேயும் கீழயும். ஸோ 30 பைசா, 40 பைசா ப்ராஃபிட் வந்து காமிக்குது. இந்த வீடியோல இருந்து எப்படி ஸ்டாக்ஸ பை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல எப்படி செல் பண்றது கான்செப்ட்ல நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.